ஓகே, இன்னைக்கான விளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அண்ணா நகர்ல வந்து பிரியாணி விளாக். பசங்க எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ எல்லா கடையிலையும் வந்து நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். எந்த பிரியாணி நல்லா இருக்குன்றது வந்து உங்ககிட்ட சொல்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க எங்களை. இதேமாரி வீடியோ நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, மொதல் கடையில் பிரியாணியா சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல ஹரி வந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம், பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்ற ஹரி, இருங்க. இந்த பிரியாணிக்காக காலிலேருந்து பட்னியா இருந்தான். பச்சை போய் பேசுற போதுமா? வெள்ளை சாப்பாடு சாப்பிட்ற போல இருக்கா. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. ஒரு அத்தன்டிக்கான ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி நல்லா இருக்கு. கறியும் வேகல, ஒண்ணும் வேகல, செம்ம கோவத்துல இருக்கேன். நல்லா இருக்கும். 160 வேல்யூ தான். நல்லா இருக்கு பிரியாணி, சூப்பரா இருக்கு. 160 சூப்பரா இருக்கு. ஒரு வித்தியாசமான பிரியாணியா இருக்கு. சொன்னியா நான் வரும்போது 2 இட்லி சாப்பிட்டாதான் எனக்கு பிரியாணி பிடிக்கல. இட்லி சாப்பிடுறாரு. இன்னும் பல கடை போக வேண்டியது இருக்கு. சரியா? அங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாம இருக்கா. இவர் என் ஃப்ரெண்ட்ஸா? சாப்பிட்றா சாப்பிட்றா. நம்ம ரிவ்யூ யூனிட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் தெரியல, காசு கொடுத்து வாங்கிருக்கோம் எல்லாத்தையும். சொல்ல வேண்டியதானே, நாங்க பிரியாணி சாப்பிட போறோம் 10 மணிக்கு. புரிஞ்சுக்கிற வயசு யாருக்கு? அவங்க அத்தைக்கு புரிஞ்சுக்கிற வயசு. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த விளாக் பார்க்கும்போது அத்தை செஞ்சிருவாங்க. ஓகே, மொதல் பிரியாணி கடையே அமோகமா இருந்தது. கொஞ்சம் சீக்கிரமா இருந்ததால சூடாகவும் இருந்தது. பிரியாணி நல்லா இருந்தது. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா சத்யா ஃபுட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த பிரியாணி கடை. யாருக்காவது வந்து ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். சின்ன கடையாக இருந்தாலும் டேஸ்ட் அதிகமாக இருந்தது. ஃப்ளேவரு, டெக்ஸ்சரு எல்லாமே சூப்பராக இருந்தது. மசாலாலாம் செம்மையாக குக்காக இருந்தது. காரமாக இருக்குது. ஒயிட் ரைஸும் சாப்பிட்ற மாதிரி, அரி சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சில ரைஸ் பிரியாணி மாதிரி இருக்குது. எப்படிடா இந்த அரி பிரியாணி ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. வேற அவ்வளவுதானா? நல்லா இருந்தது தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. அதே கடைக்கு போலாம். நான் நச்சுன போறேன். அதுக்கப்புறம் நீ பிரியாணி ஏறியதுக்கு நல்லா இருக்குதுடா, அத்தை கடைக்கு போலாம். சரி வாங்க, அடுத்த கடைக்கு போலாம். பாய். அடுத்த பிரியாணி கடைக்கு வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த பிரியாணி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுவும் அண்ணா நகர் தான். அண்ணா நகர்ல கரெக்டா என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல. ஸோ இங்க வந்து பீஃப் பிரியாணி, வீக்கெண்ட்ல பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணியும் கிடைக்கும். இங்க வந்து நாங்கள் டிஃப்ரெண்டா வந்து பீஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குன்றதையும் சொல்றோம் வாங்க. அண்ணா நகர்ல இங்கே மட்டும் தான் பீஃப் பிரியாணி கிடைக்கும். இந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறோம். ரைஸ் வந்து அங்கே மாதிரி இல்லை, இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ரைஸு. நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒர்த்து வருமா? ஒர்த்து 150 செம ஒர்த்து. என்ன பேசணும் தெரியல.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சாப்பாடு வாயில இருக்கும்போது வார்த்தை வர மாட்டேங்குது. அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுது. பேச முடியல. பேச முடியல, தப்பா நினைச்சாதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விலாவரியா சொல்றோம். நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. ரைத்தா வைக்காம ஏமாத்திட்டாங்க நம்மள. எப்பா ரைட்டா வைக்கலப்பா. ரைட்டா நம்ம தான் வச்சுக்கணும். பிடிப்பா இங்க மட்டும்தான் பீஃப் பிரியாணி கிடைக்குமா? அடுத்தது நீங்க எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. சாப்பிட்டு முடிச்சிங்க. மொத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. எப்படா 10? ஆக்சுவலாக இந்த பிரியாணி பிளான் வந்து நேற்றே இப்போ பண்ணோம். நேற்று ஒரு சில காரணங்களால் வர முடியல. இன்னைக்கு சண்டே, சரி இன்னைக்கு போய் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு பாதி பிரியாணி கடை இன்னைக்கு லீவ் விட்டான். சரி இருக்கிற பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா இவன் இப்போதான் பிரியாணிக்கு பீஃப் பிரியாணிக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஒரே டென்ஷன் பண்ணுறான். கடுப்பேத்துறார் மயிலாட். பிரியாணி சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோதான், ஒரு வார்த்தை ஒரு கோடி. அதான்டா பிரியாணிக்கு என்ன வித்தியாசம்? சரி அந்த பிரியாணியும் இந்த பிரியாணி எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது. இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்காதீங்கடா, எனக்கு பதில் சொல்ல வரலடா. அதான்டா ஒரு இல்லண்ணா, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. How do I tell you? எப்படி சொல்லணும்னு தெரியல. நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். சரி இது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண? அடுத்த பிரியாணி கடைக்கு போதாட. அடுத்த பிரியாணி கடையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இல்ல பெரிய டீமோட நம்ம போய் லாக்ல எடுக்கிறது வந்து பெரிய டீம் நினைச்சுக்கிறானு போல. ஏதோ ஃபுட் லாகர்ஸ் வந்து பெரிய யூடியூப் சேனல் செய்யறாங்க. நாங்க இப்பதாங்க எடுக்கிறோம், எடுத்துட்டே இருக்கோம். சரி அடுத்த பிரியாணி 2 பிரியாணிக்கு தான் காசு இருக்கு. அடுத்து 2 பிரியாணிக்கு தான் காசு இருக்கு. காடு கடன் வாங்கின்னு வருங்க மக்களே. இது இப்போ ஏதாவது ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது. நாங்களே எங்க சொந்த காசை போட்டு ஏதோ 150 ரூபா பட்ஜெட்ல வச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஒரு வாய் குடுத்தீங்களா எனக்கு? என்னது பிரியாணி நீ சாப்பிடுறீங்களா? குடுத்தீங்களா? ஒரு வாயில ஒரு பிளேட்டே வாங்கி தரேன், சாப்பிடுறீங்களா? குடுக்கல இப்ப. சரி கடைசியில பிரியாணி இது முடிச்சுட்டு கார்த்திக் டிஃபன் சென்டர்ல போயிட்டு வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வந்து இதை முடிக்கிறோம். அப்படி இவனுங்க நம்ம பேச கேட்ட மாசாலா இறங்கிடாத. அங்க போட்டு 100 வாட்டி போட்டு காட்டுவானுங்க. என்ன சொன்ன? போட்டு காட்டுவானுங்க. எடிட்ல போட்டு காட்டுவானுங்க. அந்த பாயா இருக்கணும்டா. மொதல் பிரியாணி நம்ம சாப்பிட்ட பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி, 2வது பீஃப், இப்போ வந்து மட்டன். ஸோ இந்த பிரியாணி வந்து அபுபாய் பிரியாணி. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? அதாவது வந்து அண்ணா நகர் சென்ட் லூக்ஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்றோம். பிரியாணி சூடு இல்ல. சாப்பிட்டு பார்க்கலாம். 280க்கு இது ஒர்த்து இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சொல்றது தெரியல. சூடு இல்ல, ரொம்ப சுமார் தான். சிக்கன் பாடா சாப்பிட்டேன், அதுமே ரொம்ப ட்ரையா இருக்குது. ஆக்சுவலா காம்பவுண்ட் சொல்றாங்க, அது வெறும் மட்டன் பிரியாணி இல்ல. மட்டன் பிரியாணி காம்பவுண்ட் சொன்னோம். முட்டை வந்து யூஸ்வலா எல்லா பிரியாணி வைக்கிறது தான். ஆனா அது முட்டை மசாலாவை தராங்க. 2 பீஸ் வந்து 65 சிக்கன் 65 தராங்க. மட்டன் பிரியாணி மட்டன் பீஸ்மே வந்து வெறும் குவான்டிட்டி வந்து ரொம்ப நிறையலாம் இல்லை, ஒரு நார்மலான குவான்டிட்டி தான். பட் டேஸ்ட் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. 280 ஒர்த்து இல்லை. மொத்தத்தில் அது 150 பிரியாணி பீஃப் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த பிரியாணி பீஃப் பிரியாணி சாப்பிடும்போது எங்களால் வந்து ரிவ்யூவே கொடுக்க முடியல. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது, சாப்பிட்டுட்டே இருந்தோம். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் ஓகே ரகமான பிரியாணி தான். உங்களுக்கு யாராவது மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னா இந்த கடைக்கு வராதீங்க. இல்லை நைட்டில் மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் மட்டும் மட்டன் பிரியாணி அவைலபிளாக இருக்குது உங்ககிட்ட. ஆக்சுவலாக நீ நிறைய பேர் வந்து லீவ் விட்டாங்க பிரியாணி கடை, ஏன்னு தெரியல. இன்னும் கொங்கு பிரியாணி, ராம்போ பிரியாணி, நிறைய பிரியாணி, ஏகப்பட்ட கையில பிரியாணி, நிறைய பிரியாணி கடை இருந்தது. அண்ணர் ரைட்டு இப்படி பிடிச்சி சாப்பிட முடியல. அது என்கிட்டயே சொல்ல சார், வீடியோல தான் சொல்லுவாரு.
கேட்கலான்னு இருந்தேன். எங்க போயிட்டு வந்தது இவரு? அந்தமான் அந்த எல்லாம் போயிட்டு வரீங்க. பிரவீன் தான் செகண்ட் வைஃப் ஆயிட்டாரோ? இதுதான் என் பொண்டாட்டியே சொல்லுகிறான். நானா பொண்டாட்டி, பிரவீன் தான் உனக்கு பொண்டாட்டி அப்படின்றான். கார்த்தி எல்லாம் ஃப்ரெண்டோட போயிருந்தா அவ்வளவுதான், அவனை வச்சு செஞ்சிருப்பான். கார்த்தி பாத்தீங்களா, எல்லா வைஃப் கொஞ்சம் நல்ல வைஃபா தான் இருக்காங்க. ஐயோ எல்லா பொண்டாட்டியும் ஒரே மாதிரி தான், எல்லாம் மென்டல் பீஸுங்க. பண்ண பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் விட்டு கார்ல கிளம்பி நானும் கத்திட்டு போயினே இருப்போம். கார்த்தி என்ன வர போறாரு? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவரும் வரமாட்டாரு. 2 நாள் கழிச்சு வரணும்ல சோறுக்கு. கண்டிப்பா வருவாரு. காத்து என்ன 2 நாள் கழிச்சு வருவாரு. நான் சாயங்காலமே வீட்டுக்கு போயிடுவேன். எதா இருந்தாலும் லாஸ்ட் டீ கட்டி வந்துதான் ஆகணும். பென்னிஸ் கிளம்பிட்டாங்க. முதல்ல வந்து பிரியாணி சாப்பிடலான்னு முடிவு பண்ண உடனே இங்கே ஆஃபீஸில் இருந்து முதல்ல வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளம் மெட்ரோ கிட்ட வந்து ஒரு ஹைதராபாத் பிரியாணி கடை இருக்குது. அந்த கடை பேர் தெரியல, நான் பெருசாக போர்டு எதுவும் போடலை. பிரியாணி ஹவுஸ். பிரியாணி ஹவுஸா அவங்க நோட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து ஒரு ஒர்த்தான பிரியாணி தான். ஸோ 10 out of 7 கொடுக்கலாம். ஸோ அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற பிஸ்மிலா பிரியாணி போயிட்டோம். அங்கே வந்து பிரியாணி வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம். அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு 10 out of 9.5 கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அபுபாய் பிரியாணிக்கு வந்து அபுபாய் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் லூக்காஸ் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மீட் அண்ட் ஈட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ அந்த பிரியாணி வந்து ஒரு ஓகே ரகமான பிரியாணி தான், ஒரு 5 out of 10 தான் தருவேன்னு. அது மட்டன் பிரியாணியில் மட்டமான பிரியாணி. ஸோ ஒரு ரொம்ப சூப்பர். அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்தடுத்து பிரியாணி சாப்பிட்ணுன்ற மூடே போயிடுச்சு. ஸோ இதோட நிறுத்திக்கலாம், நம்ம வயிறை குப்பையாக தேவலன்னு சொல்லிட்டு டீ பாயில் வந்து ஒரு மீடியம் டீ ஒன்று அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து திரும்ப உங்களுக்கு நிறைய கொடுக்குறோம். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரையும் until then bye from கார்த்தி and Rakshna.